12 மணிக்கு வரல, நான் அரை மணி நேரமா ஒரு கேள்வி கேட்கறேன், பதில் சொல்லுங்க. எங்க 12 மணிக்கு வரணும், அவர் ஷெட்யூல் அவர் தாங்க முடிவு பண்ணோம். நாங்க அப்ப மக்கள் பிச்சைக்கார மாதிரி ரோட்ல நிக்கலாமா 7 மணி நேரம்? நான் ஒரே நிமிஷம், நான் வரேன். விஜய் வந்தாரு, பார்த்தேன், கிளம்பிட்டேன். நான் நிக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது. இப்போ வந்து அந்த மக்கள் அந்த வெயில நிக்க பொதுவா பேசுறாங்க. அப்போ ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்லணும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து அந்தந்த அந்தந்த பிளேஸ்க்கு வந்து விஜய் ஒரு வீடு கட்டிக்க சொல்லுங்க, சரிங்களா? கரெக்டா வெளில வந்தோடனே இதெல்லாம் எதுவும் தப்புன்னு ஒத்துக்க மாட்டீங்க? தப்புன்னு இல்லை, மக்கள் வரலாம் தப்பு. ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு இவ்வளவு பிரச்சனைன்னு பயந்து ஓடல வராங்கல்ல, 40 இது தானே. ஒரே ஒரு விஷயம் தான், விஜயும் எப்படியும் போட்டுதான் தள்ள போறாங்க, அதான் உண்மை. ஆமா, எப்படி சொல்றீங்க நீங்க? ஆமாங்க, ஒரு விஜயகாந்த் வந்தாரு, அவரையும் இது மாதிரி மீடியா வச்சு செஞ்சீங்க, பாவம். இப்ப விஜயகாந்த் தம்பி வந்திருக்காரு, அவரையும் என்ன பண்ணுவீங்க? இதே மாதிரி தான் பண்ணுவீங்க. தம்பி விஜயா? ஆமா. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல தாவேகாவுடைய அந்த கூட்டத்துல ஒரு 40-41 பேர் இறந்துருக்காங்க இது வரைக்கும். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 40 பேருன்னா 30 அடி ரோடு, அதில் வந்து ஆம்புலன்ஸ் வந்து ஒரு 6 அடின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஒதுங்குவாங்க? அது வேணும்னு பண்ணது தானே. விஜய்க்கு சப்போர்ட்னு பேசல, நான் நார்மலாகவே சொல்கிறேன். வேணும்னா என்ன பண்ணியிருக்காங்கன்றீங்க? வேணும்னா ப்ராப்பராக போலீஸ் ப்ரொடெக்ஷன் கிடையாது. அது வந்து நீங்கள் ப்ராப்பராக கொண்டு வந்து மற்றவங்களுக்குலாம் கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்கணும்ல. இவங்க எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க கூட்டத்துக்கு, எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க என்ன தெரியுமா? மேக்ஸிமம் தெரியாது. அவ்வளோ இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 10,000 பேர் 8,000 பேர் இது பண்ணலாம். அது நீளமாக ஒதுங்கிறதுக்கு அதான் வண்டி இடையில வருது, அவ்வளோ பெரிய பஸ்ஸு எப்படி ஒதுங்குவாங்க? அவங்க செஞ்சதே தப்பு தானே. இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ பர்மிஷன் கேட்டிருப்பாங்கல்ல தாவேகா சைட்லேருந்து, அவர் தான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறாங்க கேட்குற பர்மிஷன் கொடுக்கலன்ட்டு. இல்லை பிரதர், இப்போ ஒரு கூட்டம் நடத்துறாங்கன்னா என் கூட்டத்துக்கு 1 லட்சம் பேர் வருவாங்க, இதுக்கு இத்தனை போலீஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கட்சியில் ஸ்டார்டிங்லேருந்தே பிரச்சனை வந்து இடம் ஒதுக்கலன்னு தான். திருச்சிலையும் அந்த பிரச்சனை தான், சரிங்களா? நாகப்பட்டினத்துலேயும் அந்த பிரச்சனை தான். அரியலூர்னா வந்து டேரெக்டாக பார்த்துருக்கேன். திருச்சி போகும்போது பார்த்தேன், பெரம்பலூர்லலாம் வந்து ஒன்றுமே பண்ண விடலை, ரோடில் பேசவே விடலை. ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா ஆர்வத்தில் வராங்க, எல்லாமே வருவாங்க, குழந்தைங்களும் வராங்க. அதுக்கான பிளேஸ் நீங்கள் கொடுத்தா தானே கரெக்டாக இருக்கும். என்ன பிளேஸ் எதிர்பார்க்குறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க 2 பிளேஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, 2மே இந்த இடத்த விட சின்ன இடம்னு சொல்கிறாங்க. 3வது தான் இது கொடுத்துருக்காங்க. இதே இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி அதான் இப்போ ஸ்டாலின் அப்புறம் வந்து உதயநிதி போனாங்களே, ரோட் ஷோ போனாங்கல்ல, எவ்வளோ கிளியராக இருந்துச்சு. அதுக்கு இதுக்கு உங்களுக்கு தெரியலையா? விஜய் ரசிகர்கள்லாம் ஒழுக்கமாக இருக்காங்கன்றீங்களா? எங்க விஜய் ஒழுக்கங்கிறது அடுத்த பிரச்சனைங்க. ஒழுக்கம் தானே முக்கியம் ஒரு கூட்டத்துல, எப்படி அடுத்த பிரச்சனையா இருக்கும்? ஒழுக்கங்கிறது வந்து அது கிடையாது, எல்லாமே பார்க்க வருவாங்க. ஒழுங்கா நடந்துக்கிற அளவுக்கு இப்போ வந்து இடம் கம்மியா இருந்தா எங்கேயாச்சும் ஏறி தான் பார்ப்பானுங்க. நீங்க இடத்த ஒழுங்கா கொடுங்க. ஏங்க இப்போ வந்து இது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது, இது வந்து என்ன சொல்றது, மாநாடு கிடையாது, தேர்தல் பிரச்சாரம். இந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கரூர் தொகுதியில மொத்தம் 4-5 பாயிண்ட் போட்டுருக்கணும். இவங்க ஒரே ஒரு பாயிண்ட்ல வந்து டோட்டல் கரூரி வர சொல்லியிருக்காங்க. அந்த இடம் எப்படி நீங்க கொடுக்கலங்க? அவங்க 4 ஆட்சிக்காரவங்க தான், திமுக தான். ஏங்க இது செந்தில் பாலாஜியோட இதுங்க, பிரச்சனையா தான். ஏன் இங்க மட்டும் ஒயின் ஷாப்புக்கு 10 ரூபாய் அதிகம், கரூர்ல மட்டும் கிடையாது ஒயின் ஷாப்புக்கு? அது எல்லாமே ஒண்ணுதானுங்க. அப்படி கிடையாது. நீங்க செந்தில் மரணத்தை பத்தி பேசணும்னா ஃபவுண்டேஷன் கரெக்டா போட்டிருக்கணும், அது கவர்மெண்டோட தப்பு, சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்க கொடுத்துருக்கே கூடாது. நீங்க கரூருக்கு வராதுன்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏன் அது முடியல? அதுதான் பிரச்சனை, இஷ்யூவே. இல்ல எனக்கு என்னன்னா, நீங்க எவ்வளவு பேருக்கு பர்மிஷன் கேட்டாங்க, எனக்கு மொட்டையே சொல்லாதீங்க. ஒரு ஆட்சி தப்புன்னு இப்ப நிறைய நியூஸ்ல பார்க்கும்போது இப்ப எப்படி வந்து அவங்க அவ்வளவு குயிக்கா வந்தாங்க? கரூர் ஹாஸ்பிடல் கிட்ட தாங்க ஒரு வீடு இருக்கு, செந்தில் பாலாஜி வீடு. சரி, ஓகே. கரூருக்கும் நம்ம இதுக்கு இப்போ லாஸ்டா இறந்தாங்கல்ல, சாராயம் குடிச்சு கல்லு குடிச்சு, அதுக்கு எவ்வளவு தூரங்க? ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டே போவோம். எங்க விஷயம் வரலதான் மிகப்பெரிய. இன்னைக்கு எப்படி வராங்க? நீங்க தான் சொல்லணும். அதான் நீங்க தான் சொல்லணும், ரிப்போர்ட்டர் நீங்க தானே. ஏங்க நான் தான் சொல்லிட்டேன்ல, இது பிளானா தான் இருக்கும். ஏன் செருப்பை தூக்கி அடிக்கணும்? கொலை பண்ணிட்டாங்கன்றீங்களா? யாரு கொலையே பண்ணிட்டாங்கன்றீங்களா? கொலை பண்ணிட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு தான் தெரியும், மனசாட்சிக்கு படி. ஆனா அவங்க செய்யலன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அரசியல்ல கொலை தான் பண்றாங்க எல்லாமே. அப்ப என்ன பண்ண சொல்றீங்க? ஒரு விஷயத்த நீங்க வந்து ஒழுங்கா கொடுக்கலனாலும் அது கொலை தானே. விஜய் அவர்கள் எதிர்க்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா திட்டமிடப்பட்ட கொலை தான் இங்க நடந்தது. திட்டமிட்ட கொலை அப்படின்னு இல்லை, ஒரு விஷயம், ஒரு கருத்து சுதந்திரத்தை வந்து ரொம்ப இது பண்றாங்க, அவ்வளவுதான் அது விஷயம். அதை வந்து அவங்க இதுக்கு மேல யாரும் பண்ணக்கூடாது. குழந்தைங்கலாம் கூட்டிட்டு வந்தது தப்பு தான். அது வந்து அவங்க பேரண்ட்ஸ் இதுதான். அது வந்து அவங்க மென்டாலிட்டி பொறுத்த வரையும் குழந்தைங்கன்னு இருக்கும்போது அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க தான் பொறுப்பு, சரிங்களா? அது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. 40 பேருங்கிற போது 40 பேர் தானே. விஜய் வந்து இன்னும் அவங்கள பார்க்கல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறுபடியும் செருப்பை தூக்கி அடிச்சாங்க. மறுபடியும் அந்த க்ரௌடா போனா என்ன நடக்கும்? வந்து ஒரு தேர்ட் பர்சனா நினைங்களேன்.
மறுபடியும் கூடும் மறுபடியும் இஷ்யூ வரும். கூட்டம் யாருக்காக கூட்டப்பட்டதுங்க? மக்களுக்காக தான். மக்களுக்காக விஜய்க்காகவா? மக்களுக்காக தான் போட்டது. இல்ல விஜய் தான் போய் பேசுறாரு. ஆமா, அப்ப அவரு தானே போய் அவருக்காக ஏங்க ஒரு விஷயம் மறுபடியும் போறதுக்கே 5 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்றாங்க. மறுபடியும் ரிட்டர்ன் போறதுக்கு எப்படிங்க ஆகும்? என்னங்க ரிட்டர்ன் போறது? ஒரு சில நேரத்துல எல்லாம் அமைதியா இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி? இப்ப மறுபடியும் விஜய் விட்டுருக்காங்க. சரி, மறுபடியும் போறாங்க. ஸ்டாலின் கொடுத்த மாதிரி பந்தோபஸ்து கொடுப்பாங்களா? ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஏன் கொடுத்துருக்க தெரியுமா? இறங்கணும்ல அவங்களுக்காக, உயிரிழந்த மக்களுக்காக. கண்டிப்பா இறங்குதான். குழந்தைங்க எல்லாம் புதைச்சு முடிச்சிட்டாங்க. இதுக்கு மேல அவங்கள பார்த்து என்ன பிரயோஜனம்? ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். கட்சியிலுமே போயிருக்காங்க. எல்லா கட்சி ஏங்க ஒரு நிமிஷம். பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனை பண்றது அவங்க கூட்டணி கட்சிங்களும் அவங்களும் தான். அவங்க போவாங்க. இப்போ உங்க வீட்டுக்கு நீங்க போலாம். உங்க தாய் மாமன் வந்து உங்களோட சண்டை போட்டா விடுவீங்களா உள்ள? ஏங்க விட மாட்டேன். இவர்தான் சிங்கமாச்சுங்க. யாரு? மக்கள் 40 பேர் செத்து. ஒன்னு சொல்லிட்டுங்களா? கேட்கணும்னா என்ன வேணா கேட்கலாம். அவங்களுக்கு வந்தாதான் தெரியும். சரிங்களா? போய் பார்க்காததான் நல்லதுன்றீங்களா? கண்டிப்பா பார்க்காதது நல்லதுதான். ஏன்னா ஒரு பிரச்சனை இன்னும் பெருசா வெடிக்கிறதுக்குள்ள கம்மியான பிரச்சனையில வந்து அமைதியா இருக்கிறதே மேல் நான் நினைக்கிறேன். போனா திமுக என்ன பிரச்சனை பண்ணிடுவாங்கன்றீங்களா? அப்புறம் ஏங்க செருப்பை விட்டு அடிக்கிறப்ப என்னங்க பண்ணீங்க? செருப்பை விட்டு வந்து விஜய் ரசிகர்னா அடிப்பீங்களா? நான் விஜய் ரசிகர்லாம் கிடையாது. நான் பொதுவாக நான் பேசுகிறேன். இதுக்கு முன்னாலேயும் நான் பேசியிருக்கேன். சரிங்களா? விஜய் வந்து ஒருத்தர் வராருன்னா ரஜினி வரலையே. ரஜினியெல்லாம் அறிக்கை கொடுக்கறது தகுதியே கிடையாது. ரஜினி என்ன சொல்றாருன்னா இதுக்காக தான் நான் அரசியலுக்கு வரதை விட்டு வெளியே வந்தேன். அவர் எப்போதுமே அரசியலுக்கு வராது. வீட்டிலே இருக்கிறது தான் நல்லது. ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு இவ்வளோ பிரச்சனைன்னு பயந்து ஓடல. வராங்கல்ல 40 இதை தானே இன்னுமே நடக்காம பார்த்துக்கணும். இது வந்து விஜய்க்கு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு முழு இன்னும் பாதுகாப்பாக இருக்கணும். அவங்க ரசிகரும் அப்புறம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்தையும் நல்லபடியாக இது பண்ணிட்டு இடம் கொடுத்தா நடத்தணும். இல்லாட்டியும் எந்த மாதிரி இடம் எதிர்பார்க்குறீங்க? ஓப்பன் பிளேஸ் வேணுங்க. 100 பேர் இருக்கிற இடத்துல 100 பேர் தான் வாழ முடியும். அது 100 பேர் இடத்துல 100 பேரும் வாழ முடியாது. நம்ம வீட்டுக்குள்ளேயே வென்டிலேஷன் இல்லைன்னா இப்படி மூச்சு தண்ணது இல்லை. அவங்க பாவம் எப்படி இருந்திருப்பாங்க? இந்த இடத்த ஃபைனலா கேட்டது இவங்க தான். அதையும் நம்ம யோசிக்கலாம். அப்படி இல்லை மேடம். இல்லை அப்படி இல்லை சார். எனக்கு எவிடன்ஸ் சொல்லுங்க, நான் காட்டுறேன். ஏங்க ஸ்டார்டிங் வந்து வந்தது என்னன்னா பிரச்சனையே வந்து விஜய் வந்து கேட்டது ஒரு இடம், கொடுத்தது ஒரு இடம். லாஸ்ட்ல அன்புமணி தான் இது பண்ண. அந்த இடம் இதை விட சின்ன ஓப்பன் பிளேஸுங்கும் போது அகலம் வேணும். அவங்க கேட்கலங்க. இதை விட குறுகலான ஒரு ரோட தான் கேட்டிருக்காங்க. சரி, அதை கேன்சல் பண்ணி. சரி, இப்போ வந்து குறுகலான ரோடுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கங்க ஸ்கிப் ஆகி வந்திருக்கலாம். என்ன ஸ்கிப் ஆகி? இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து நிறைய ஒரு 1000 பேர் நிக்கிற மாதிரி இருந்தா 1000 பேர் வந்துருவாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு கூடிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதே வந்து 500 பேர் இருக்கிறதுல 500 பேர் தான் இருக்க முடியும்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும். கூட்டம் எதனால கூட்டுச்சுன்னு தெரியுமா? கரூரோட பாயிண்டோட டைமிங் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? கரூர் பாயிண்டிங் டைம் என்ன? சிம்பிளா சொல்றீங்களா? நீங்க நான் கேக்குறீங்க. கரூர் பாயிண்ட் டைம்னா அது அரசு தான் இது பண்ணணும். போலீஸ்க்கு தான் தெரியும். ஐயோ இவ்வளவு பேசுறீங்கல்ல. கரூர்ல விஜய் வந்து பேசக்கூடிய நேரம் என்னன்னு தெரியுமா? அவங்க கட்சி சார்பா கொடுத்தது. ஏங்க எத்தனை மணிக்கு விஜய் வராரு? சிம்பிளா சொல்லிட்டுங்களா? எல்லா இடத்துக்கும் வந்து எப்படி எங்க அரசுக்கு சப்போர்ட் கிடையாது. பொதுவா கேக்குறேன். நீங்க பொதுவா கேக்குறதா நான் சொன்னேன். இப்போ உங்க மினிஸ்டர் காலைல எத்தனை மணிக்கு வருங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எத்தனை மணிக்கு டைம்? செகண்ட் பாயிண்ட் 10:30 ஏதோ சொல்லியிருந்தாங்க. எத்தனை மணிக்கு போனாரு? நாமக்கல் எங்க மக்கள் விட மாட்டேங்கிறாங்களே. அதுக்காக மக்களை பார்க்க முடியலன்னா அது நமக்கு வந்து ஷெட்யூல் வந்து கரெக்டா போடணும் யாரா இருந்தாலும். சரிங்களா? இது வந்து இப்போ வந்து திமுக கவர்மெண்ட் வந்து தடுத்தாங்களா? சிம்பிளா நான் சொல்லட்டுங்களா? திமுக கவர்மெண்ட் தடுத்தாங்களா? அதெல்லாம் இல்ல. யார் காரணம் அது மட்டும் சொல்லுங்க. பிரச்சனை நடந்தது காரணம் ஸ்டார்டிங் இருந்து சொல்றேன். 8:30 மணிக்கு பாயிண்ட். அப்ப திமுக கரெக்ட்னு சொல்றீங்களா? திமுக சரினே சொல்ல. அப்ப திமுக தவறு தானே? ஏங்க எல்லா கட்சியும் தவறு தாங்க. யாருமே வந்து யோகி கிடையாது. நான் என்ன கேக்குறேன்னா 8:30 மணிக்கு விஜய் இல்ல விஜய் மட்டும் இல்ல விஜய் மட்டும் குறைய சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 8:30 மணிக்கு, செகண்ட் பாயிண்ட் மதியம் 12 மணிக்கு. ஷெட்யூல் வந்து அந்த ஷெட்யூல் அவரால ஃபாலோ பண்ண முடியும். ஷெட்யூல் வந்து ஒவ்வொருத்தவங்க ஃபாலோ பண்ணணுங்க. ஃபாலோ பண்றாங்க. சென்னைக்கு இப்போ போறீங்க, அந்த ஷெட்யூலுக்குள்ள நீங்க ஆபீஸ்க்கு போயிட முடியுமா? ஒரு நாள் கூட லேட் இல்லாம போயிருவீங்களா? எவ்வளவுதான் சீக்கிரமா இருக்கும். ரொம்ப கேவலமான ஒரு இது கொடுக்குறீங்க. 12 மணிக்கு பாயிண்ட் நைட் 7 அப்படி கிடையாதுங்க. நீங்க வந்து கேவலமான ஒரு விஷயத்த நீங்க சொல்றதெல்லாம் இல்ல. உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். விஜய் வந்திருந்தாருன்னா இந்த உயிர் பலி எல்லாம் ஆயிருக்குமா சொல்லுங்க? அப்போ வந்து அந்த மக்கள் அந்த வெயில பொதுவா அப்போ ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்லணும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து அந்தந்த பிளேஸ்க்கு வந்து விஜய் ஒரு வீடு கட்டிக்க சொல்லுங்க. சரிங்களா? கரெக்டா வெளில வந்தோடனே தப்புன்னு இல்ல, மக்கள் வேணா தப்பு. ஏன்னா வந்து ஒருத்தவங்க இது பண்ண. ஆமா, ஏன் தப்புன்றீங்க? குழந்தைங்களை எது கூட்டிட்டு வரணும்? விஜய் பார்க்கணும், சாமியை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. சரி, அது குழந்தைங்க வந்து கீழே வந்து மூச்சு விட முடியுமா?
சளி பிடிச்சா கூட்டிட்டு போறீங்களா, அந்த அறிவு வேணும்ல மக்களுக்கு. சரி, விஜயை பாதுகாக்கிறது ஒரு 100 பவுன்சர் போட்டிருக்கீங்க, மக்களை பாதுகாக்கிறது ஒரு 1000 பேர் நீங்க போட்டிருக்காங்க வாலண்டியரா, ஏன் போடல? ஏங்க அது போலீஸ் தாங்க பண்ணும். போலீஸ் எவ்வளவு பேருங்க பாதுகாப்பாங்க? சரி பவுன்சர் மட்டும். மொத்த போலீஸோட அப்போ ஒண்ணுதான், போலீஸ் மாதிரி விஜய் வந்து தனியா வந்து ஒரு கவர்மெண்ட் நடத்திட்டு போற இடத்துக்குலாம் வந்து கூட்டிட்டு போனதான் உண்டு. தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை போலீஸ் இருக்காங்க டோட்டல் தமிழ்நாட்டுக்கு? நீங்க தான் சொல்லணும் ரிப்போர்ட்டர். சொல்லுங்க. எனக்கு தெரியாது. இல்ல நீங்க எனக்கு தெரியாது. ஆனா டேட்டா எல்லாம் பேசுறீங்க. டேட்டா நான் எடுத்துட்டு தான் வந்து பேசணும். இப்ப நீங்க வந்து கரண்ட் கட் பண்ணாங்களா? கேன் கட் பண்ணாங்கன்னு தான் சொன்னாங்க. எதனால கட் பண்ணாங்க சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல நான் நினைக்கிறது இல்ல, நீங்க பதில் சொல்லுங்க. கரண்ட் எதனால கட் பண்ணாங்க? கரண்ட் கட் பண்ணவங்கள தானே கேட்கணும், ஏன் கட் பண்ணாங்க நீங்க சொல்லுங்க. நான் கேள்வி கேட்கறேன், எனக்கு பதில் தெரிஞ்சனால தான் கேள்வி கேட்கறேன். சரி எனக்கு பதில் தெரியல, நீங்க சொல்லுங்க. கரண்ட் ஒயர் மேல ஏறி ஆடிட்டு இருந்தனால தான் 10 நிமிஷம் கரண்ட் கட் பண்ணாங்க. அதுவும் தெருவோட கரண்ட் எதுவுமே கட் ஆகல. நான் வந்து திருச்சியில இருக்கேங்க, இப்ப சென்னைக்கு வந்திருக்கேன். சரி அங்க மட்டும் எப்படி மைக் இஷ்யூ ஆனிச்சு? அது நீங்க தானே சொல்லணும். ஏங்க எல்லா கவர்மெண்ட் தான் போறாங்க. நான் வந்து பார்த்தேன், இப்ப திருச்சியில வந்து அமைதியா நடந்துச்சு, திருவாரூர்ல வந்து அமைதியா இருந்துச்சு, நாகப்பட்டினம் நல்லா நடந்துச்சு, ஒரு இழப்பும் கிடையாது. சரிங்களா? மைக் எல்லாம் டைரக்ட் கரண்ட்ல இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்களா? அது வண்டிக்குள்ள தாங்க வந்து ஒரு விஷயம் தான். நான் காசு எப்படி கட் ஆகும்? ஒரே விஷயம் தான், நான் சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். சரிங்களா? நீங்க திமுகவா இருந்தா திமுகவுக்கு ஆதரவு கொடுங்க. பேஜ் எடுத்து பாருங்க, திமுகவுக்கு நான் சாதகமா எதனா வீடியோ போட்டுறேன்னு பாருங்க. அவங்க தப்புன்னு சொல்றாரு. ஒரே ஒரு விஷயம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, செந்தில் பாலாஜின்னு யாருன்னு தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து அது கடவுள் பார்த்து பாரு, நான் விட்டுட்டு போறேன், அவ்வளவுதான். இதோ ஸ்டாப் பண்ணிக்கலாமா? இல்லைங்கன்னா என்னங்க பண்ண முடியும்? 8:30 மணிக்கு ஏன் வரலன்ற, 12:30 மணிக்கு ஏன் வரலன்ற அதை சொல்ல மாட்டீங்களா? யாரு ஏங்க துபாயில இருந்து எப்படிங்க ஸ்டாலின் உடனே வந்தாரு? ஸ்டாலின் எங்க துபாய் போனாரு? என்னங்க பேசுறீங்க? நியூஸ்ல நீங்க வீடியோல பாக்குறீங்களா? ஆமா பாக்குறேன், நீங்க சொல்றதுதான், நீங்க தான் சொல்றதுதான். இப்ப வந்து நான் திருச்சியில நான் நேரா பார்த்தேன்னு சொல்றேன். திருச்சியில நான் நேரா பார்த்தேங்க. சரிங்களா? நான் வந்து கரூருக்கு நேரா போகல. சரி, அதை பத்தி என்கிட்ட ஒப்பீனியன் கேட்கறது வந்து ஸ்டாலின் எப்போ துபாயில இருந்து வந்தாரு? ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுங்க, ஸ்டாலின் கிடையாது. இன்னைக்கு இறக்குறாங்க உதயநிதி ஸ்டாலின், அடுத்த நாள் தான் கிளம்பி வராங்க. அண்ணாமலை அவர்கள் இதே ஏன் கள்ளக்குறிச்சிக்கு இவ்வளவு ஸ்பீடா எல்லாம் வேலை செய்யல? தவறுதான். அதே மாதிரி இது மக்கள் தவறும் சரி. இந்த தப்ப கேட்டா அந்த தப்ப போட்டு சொல்றது சரியில்லை. சரி, இது 12 மணிக்கு வரல, நான் அரை மணி நேரமா ஒரு கேள்வி கேட்கறேன், பதில் சொல்லுங்க. ஏங்க 12 மணிக்கு வரணும், அவர் ஷெட்யூல் அவர் தாங்க முடிவு பண்ணோம். நாங்க அப்ப மக்கள் பிச்சைக்கார மாதிரி ரோட்ல நிக்கலாமா 7 மணி நேரம்? நான் ஒரே நிமிஷம், நான் வரேன். விஜய் வந்தாரு, பார்த்தேன், கிளம்பிட்டேன். நான் நிக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது. ஓட்டு போட்டா போதும், ஓட்டு யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு தான் போடணும். சரியா? அதுக்காக முட்டாள் கிடையாது, மக்கள் எல்லாம் முட்டாளாங்க கிடையாதுன்னு சொன்னேன். புரியுதுங்களா? நீங்க என்னதான் கேட்டாலும் ரிவ்யூ வாங்கினாலும் சரி, மக்கள் முட்டாள் கிடையாது. இதுக்கான விஷயம் வந்து பின்னால் நடக்கும் நான் நம்புறேன். ஏன்னா 40 உயிர் பெரிய உயிர், அது யார் செஞ்சாலும் தப்பு தான். சரிங்களா? விஜய் இன்னும் பிளான் பண்ணியிருக்கணும். ஒரு விஷயத்த வந்து ஷெட்யூல் நடக்குதுன்னு போகக்கூடாது, இருந்தாலும் போயிருக்க கூடாதுன்னு முடியாது. இவ்வளோ என்ன கும்பல் வந்து திருச்சியிலே பார்த்தோம், இவ்வளோ வருமான்ட்டு. அங்கேருந்து சமயபுரம், ஜெயங்கொண்டம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிளேஸ் ஏறிக்கிட்டே இருக்காங்க. அது மக்கள், நீங்கள் என்ன பத்திரிகை அங்கே வைக்க முடியும்? நீங்கள் 100 பத்திரிக்கை வச்சா 150 பேருக்கு சாப்பாடு போட முடியும்னு, இது வேற. சரிங்களா? அதுதான் விஷயம். இப்போ வந்து ஒரே ஃபைனல் கேள்வி, இந்த சம்பவம் நடந்ததுக்கு விஜய் அவர்கள் மீது தவறா இல்ல திமுக மீது தவறா? 2 பேர் மேலேயும் தப்பு.